பீகாரில் கிடைத்த வெற்றி போன்று தமிழகத்திலும் வெற்றி பெறலாம் என்று எண்ணுவது தவறு என வைகோ கூறினார். மதுரை செல்ல சென்னை விமான நிலையம் வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற தனது நெருங்கிய நண்பர் நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து என தெரிவித்த வைகோ அவர்கள், பீகாரில் கிடைத்த வெற்றி போன்று தமிழகத்திலும் வெற்றி பெறலாம் என்று எண்ணுபவர்கள் தவறாக எண்ணுகின்றனர் என்றும், தமிழகத்தில் மணப்பால் குடிக்கும் கட்சிகள் எந்த சூழலிலும் வெற்றி பெற முடியாது என கடுமையாக விமர்சித்தார். ராகுல் காந்தி தேர்தலில் முழுமையாக ஈடுபட்டு செயல்பட்டார் என்று கூறிய அவர், இதுபோன்ற செயல்பாடு தொடர்ந்து இருக்கும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெற்ற வரும் வாக்காளர் அவசர திருத்தம் குறித்து கருத்து கூறிய அவர், இது மிகப்பெரிய போர்ஜரி என்று சாடினார். SIR is the greatest fraud committed on the people by the election commission. மிகப்பெரிய மோசடி. என் ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிதான் மிகப்பெரிய வெற்றியை பெறும். தனி மெஜாரிட்டி டிஎம்கேக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ரஜினிகாந்த் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை இயக்குநர் சுந்தர் சி நிராகரித்தது ஏன் என்பதற்கு தயாரிப்பாளர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பார்க்க வேண்டியவர்கள் வெற்றி பெற்றவர்கள், நாம் அது நேர்மையாக்க வந்ததா என்றுதான் பார்க்க வேண்டும் என கூறினார். SIR குறித்து அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும், நீங்களும் சேர்ந்து அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் தனது தாழ்மையான வேண்டுகோள் என்று பேசினார். மேலும் ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து சுந்தர்சி விலகிய காரணம் குறித்து விளக்கமளித்த கமல்ஹாசன், புதிய இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு உள்ளது என தெரிவித்தார். அதாவது இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது அதான் போட்டிருக்காங்கல்ல பேப்பர், அதுதான் அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளன், என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது. அதுதான் பண்ணிட்டு முரண்பாடா இருக்கிறோம். இல்ல, அவருக்கு பிடிக்கிறவர்கள நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ புதியவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்க்கிறோம். கதை நல்லா இருக்கணும். உசிலம்பட்டி அருகே குடும்ப தகராறில் தம்பியை அண்ணன் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாதுரை கிராமத்தைச் சேர்ந்த ராஜபாண்டி என்பவர் தனது மனைவியுடன் விவாகரத்து பெற்று 5 ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தனக்கு 2வது திருமணம் செய்து வைக்க கோரி தனது தந்தை போஸுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று தந்தையிடம் தகராறில் ஈடுபட்டு தாக்கிய ராஜபாண்டியை அவரது அண்ணன் செல்லப்பாண்டி கண்டித்த போது அவரை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த செல்லப்பாண்டி தன்னை தாக்கிய தம்பியிடமிருந்து அரிவாளை பறித்து தம்பி ராஜபாண்டியை தலைப்பகுதியில் பலமாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அண்ணன் செல்லப்பாண்டியை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பர்கூர் அருகே யானை தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் ஜெகனிக்கொள்ளை கிராமத்தில் வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் நுழைந்த யானையை விரட்டும் நோக்கில் ஊர் மக்கள் பட்டாசு வெடித்து விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த தம்பதி மீது யானை வேகமாக தாக்கியதில் படுகாயமடைந்த மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவலின் பேரில் அங்கு சென்ற வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டிய நிலையில் யானை அட்டகாசத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்ட திமுக சார்பில் துணை முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு சிலம்ப போட்டி சிறப்பாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் கரூர் மாவட்ட திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 49வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிலம்ப போட்டியை கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி அவர்கள், அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கோவில் நில பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தமிழ்நாடு அரசு விரைவில் குழு அமைக்கும் என்றும், அதிமுகவினர் 441 வாக்கு வித்தியாசத்தில் வென்றாலும் 420 போன்று செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று கூறினார். தமிழ்நாடு பொறுத்தவரை இது திராவிட மண். தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகையார், தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், நம்முடைய முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கின்ற இந்த திராவிட மண்ணில் தொடர்ந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும். திமுக தலைமையிலான கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.